வீட்டில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி பழம் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு பொரிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு அவிச்சு பொரிக்க போகிறேன். அதுக்கு தேங்காயும் சீரகமாக அரைச்சிக்கிறேன். பருப்பு அவிஞ்சிட்டு சாம்பாருக்கு துவரம்பருப்பு, காயம், மஞ்சள் பொடியெலாம் போட்டு அவிச்சு வச்சுட்டேன். இது உருளைக்கிழங்கு பொரியலுக்கு அவிச்சு வச்சுருக்கேன். இதை ஆற வச்சு உரித்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம் வெட்டி வச்சுருக்கேன். அதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இது உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன மிளகாயை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தாளிக்கிறது. காய்க்கு தேவையான உப்பை போட்டுக்கணும். காய்கறி கொஞ்சம் பொரிக்கட்டும். கொதித்த பிறகு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். வேகட்டும். காய் நல்லா அரை வேக்காடு, முக்கால் வேக்காடு விட்ட வெந்த பிறகு தான் சாம்பாருக்கு பருப்பு, தேங்காயெல்லாம் போட்டு தாளிக்கணும். குழம்பு நல்லா முக்கால் வேக்காடு, காயெலாம் நல்லா வெந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பு, தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு குழம்பு தாளிச்சிட்டு பருப்பு, தேங்காய், புளி தேங்காய் புளி கரைச்சிடும். சொல்லுது ஊட்டியாச்சு. தாளிச்சு ஊற்றிக்கலாம். பருப்பு, தேங்காய், புளி எல்லாம் ஊற்றியாச்சு. சாம்பாருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சாம்பார் பொடி போடணும். தாளித்து ஊற்றிட்டு கொஞ்சம் சாம்பார் பொடியை அப்படியே போடக்கூடாது. வீட்டில் திருப்பி சாம்பார் பொடி கட்டி விழுந்துடும். கொஞ்சமாக இந்த சாம்பார் பொடி தேவையானதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் ஊற்றணும். அப்படி துண்டு துண்டாக அதில் பருப்புலாம் போட்டு வறுத்து திரிச்சிருக்கிறதுனால அது வந்து கட்டி விழுந்துடும். அதனால் அப்படியே போட்டால் கட்டி ஆகிடும். அதனால் கரைச்சி கடுகு எடுத்துட்டு இப்போ கரைச்சி சாம்பார் பொடி தண்ணியில் போட்டு கரைச்சி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போதும். கொஞ்சமாக போதும் சாம்பார். வீட்டிலே எல்லாம் மசாலா, சீரகம், பருப்பு, கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு எல்லாம் போட்டு வத்தெல்லாம் வறுத்து திரித்து, மல்லி எல்லாம் போட்டு வறுத்து திரித்து வச்சது நல்லா இருக்கும். அதனால் சாம்பார் பொடி தேவையான அளவு கம்மியாக போட்டாலே போதும். நம்ம வைக்க சாம்பாருக்கு தகுந்தபடி நம்ம பார்த்து போட்டுக்கணும்.
தேவையை பார்த்துக்கிட்டு போட்டு. வீட்டிலே எல்லா சாமானும் எல்லா மசாலா ஜாமானும் வறுத்து மிக்சியில் போட்டு திரித்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். தேவையான போது போட்டுக்கணும். மாங்காயை போட்டுக்கலாம். திறந்தாலும் மூடி வச்சிடும். கொஞ்சம் நேரம் சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு மசாலா வடை பச்சை வடைலாம் போயிட்டு சாம்பார் பொடியெலாம் போட்டு நல்லா கொதித்து அந்த வாசனை நல்லா குழம்பு வாசனையாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டு வாசனைலாம் சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மல்லி இலை பிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மல்லி இலை போட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை இறக்கிடலாம். கடுகு கருவேப்பிலை ஒரு சின்ன மிளகாய் நறுக்கி வச்சுருந்தேன், அது இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். பொடி காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். ரொம்ப வதங்க வேணாம், ஒரு அரை வேக்காடுக்கு மேலே கொஞ்சம் வதங்கிட்டால் நல்லாயிருக்கும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு. உருளைக்கிழங்குக்கு தேவையான வத்தல் பொடி சேர்த்து கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், பவுடர் உப்பு. மசாலா எல்லாம் சேர்ந்து வரணும். நல்லா கிண்டி விட்டு ஒன்று போல் சேரணும். இப்போல்லாம் நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டாச்சு. தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து தேங்காய் எண்ணெயில் கிண்டி விட்டுருக்கேன்.
பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்ல வேகட்டும் தேங்காய். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டு தேங்காயில் உள்ள பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் பொரியல்.